டி.எஸ். பாலையா. பருத்த உடல் பருமன், பால்வடியும் முகம், பதறாத பேச்சு. இதுதான் டி.எஸ். பாலையா. திருநெல்வேலி சுப்பிரமணியன் பாலையா. 60களில் அசத்திய காமெடியன். திருவிளையாடலில் தோற்று போய் தெறிக்க ஓடும் பாகவதர் கேரக்டர் ஆகட்டும், காதலிக்க நேரமில்லை படத்தில் கதை கேட்டு பயப்படும் பாலையா ஆகட்டும், பாமா விஜயம் தில் தத்தளிக்கும் தந்தை கேரக்டர் ஆகட்டும், தில்லானா மோகனாம்பாவில் தவில் கேரக்டர் ஆகட்டும், ஆல் அண்டர் பிளேட் காமிக் ரோல்ஸ். பார்ப்பவர்கள் உருண்டு புரண்டு சிரிப்பார்கள். எம்ஜிஆருடன் சதி லீலாவதியில் அறிமுகம். 40 வயதில் நிறைய உடல் எடை போட்டார். அதற்கு ஏற்ப நிறைய தகுந்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள், சிரிப்பு கதாபாத்திரங்கள், வில்லன் கதாபாத்திரம் கூட தந்தார்கள். அனைத்து கதாபாத்திரத்திலும் கலக்கினார். என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை, இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர். கிட்டத்தட்ட 100 படங்கள் நடித்து விட்டார். இவரது மகன் ஜூனியர் பாலையா, மகள் மனோ சித்ரா நடிகர்கள் ஆவர். இவர் 59 வயதிலேயே இறந்தார். சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள ஒரு பகுதியை பாலையா கார்டன் என்று அழைக்கிறார்கள். இவர் அங்கு பண்ணை வீடு வைத்திருந்தார். இவர் அங்குள்ள மக்களுக்கு நிறைய உதவினார். அதனால்தான் அவ்வாறு அழைக்கின்றனர்.